வணக்கம் நண்பர்களே. இப்போ என்ன ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இண்டிகேட்டர் பற்றி தான். ஏற்கனவே இண்டிகேட்டர் பற்றி நான் நிறைய சொல்லிட்டேங்க. இண்டிகேட்டர் வந்து எதுக்குமே யூஸ் இல்லை. இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து நஷ்டமாகாதீங்க. இண்டிகேட்டர் யூசஸ்னால் என்ன, எதுக்காண்டி இண்டிகேட்டர் பயன்படுத்தணும், அந்த மாதிரி நிறைய இது ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒரு ஆடியோவாக ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த ஆடியோலாம் கேட்டுக்குங்க. ஏன்னா திருப்பி திருப்பி அதே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறப்ப என்னென்னா ரிப்பீட்டாக நிறைய சொல்கிற மாதிரி இருக்குது. குரூப்லாம் ஒரு 10 மெசேஜ் சேர்த்து போட்டாலும் உடனே லெஃப்ட் ஆகிடுறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நிறைய மெசேஜ் வருது சார் அப்படிங்கிறாங்க. நிறைய மெசேஜ் வர்றதுக்காக குரூப்பில் லெஃப்ட் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க தான் வந்து இருப்பாங்க. ஆனால் சேர்றப்ப வந்து வேகமாக வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுங்க சார், இப்போ ஃப்ரீயாக சொல்லி தரீங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம நிறைய மெசேஜ் பதிவுகள் நிறைய விஷயம் நம்ம போடுறப்ப அது படிக்க மாட்டாங்க. அவ்வளோதான் அது ஆனால் எப்படி அவங்க சொல்லித்தரணும்னு தெரியல. ஒரே நாள் பூரா டக்குன்னு தலையில கொண்டு வந்து வைக்கிற மாதிரியா சொல்லித்தருது, எந்த விதத்தில் சொல்லித்தரதுன்னு எனக்கே கன்ஃபியூஷன் தான். அதனால வந்து நான் சில விஷயத்த வந்து அதனால ரிப்பீட்டாக நிறைய குறைச்சிட்டேன். நான் இப்போ வந்து ஒரு நண்பர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தார். ஆனால் இண்டிகேட்டரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் பழைய அந்த ஆடியோ கேட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இண்டிகேட்டரை பற்றி எவ்வளோ தீமைகள் இருக்குது, அது இண்டிகேட்டர்னால எவ்வளோ லாஸஸ் வருது, இண்டிகேட்டர் எதனால உருவாக்குனாங்க, இண்டிகேட்டர் அதை வந்து ஒரு ஸ்கேம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் இண்டிகேட்டர் வந்து இன்னைக்கு சேல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா எப்படி இந்த கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஏமாத்துறது, அடுத்து வந்து அக்கௌண்ட் ஹேண்டலிங் அப்படிங்கிறத ஏமாத்துறது, ஒரு யூடியூப் லிங்கரை போய் ஜாயின் பண்ணி ப்ரோக்கரேஜ் லிங்கரை போய் ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகுறது, அது ஒரு ஸ்கேம் மாதிரி. இண்டிகேட்டரும் ஒரு சேல் பண்ணுறது ஒரு ஸ்கேம் தான். இண்டிகேட்டர் இருக்குன்னா பாஸ்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சரில் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது அப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஃபியூச்சரில் வருது அப்படின்னு சில இண்டிகேட்டர் சொல்லணும், சில இண்டிகேட்டர் நடந்துட்டு இருக்கிறப்பன்னு சொல்லணும். ஆனால் பாஸ்ட் இதை வச்சு தான் இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணுறது மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணி என்ன ஆக போகுது? நமக்கு தான் மார்க்கெட் கீழே விழுகிறது நமக்கு தெரியுமே, மேலே ஏறுறது நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கும். முடிஞ்ச பின்னாடி தான் காட்டும், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணால் தெரியும். அதை நான் சொல்லிட்டேன். 1000 பேர்த்துல 600 பேர் வந்து எந்த இண்டிகேட்டர் பயன்படுத்துகிறாங்க, அப்போ அந்த இண்டிகேட்டர் பையன் காட்டு, அந்த 600 பேரும் பை பண்ணாதான் நடக்கும். நீங்கள் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொன்றும் செய்கிறாங்க, ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் வந்து இண்டிகேட்டர் பொறுத்தளவுக்கு யாருமே ஒரே இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதனால அது நடக்காது. நீங்கள் ஸ்கேம் வந்து அதை சேல் பண்ணுறதும் நிறைய ஸ்கேம் அது நடக்கும். உடனே அது பை காமிச்சா பை பண்ணணும், செல் காமிச்சா செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பியூர்லி அது ஸ்கேமு. அது அப்படி பண்ணி நீங்கள் லாஸ் ஆகதான் போவீங்க. ஆனால் இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோவு, வீக்லி ஹை லோவு, ஹோல் நம்பரு, குறிப்பிட்ட இது, இந்த மாதிரி பிவோட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கையால் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறது போல் இந்த இண்டிகேட்டர் வச்சு பயன்படுத்தலாம். அதேமாதிரி சில டேட்டா ஃப்ளோஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால்குலேஷன் கையால் போடுறது போல் இண்டிகேட்டர் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூஷன் சைடு வந்து என்னென்னா எந்த அளவுக்கு வந்து பிட்டு கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பையன் டாஸ்க் இருக்குது, குவான்டிட்டி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அந்த இண்டிகேட்டர் வச்சு. அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம பயன்படுத்தலாம். அதை விட்டு அது இண்டிகேட்டர் வந்து பை சேல் கட்டுது அப்படிங்கிற பை பண்ணுற அந்த இண்டிகேட்டர்லாம் வந்து டோட்டலி வேஸ்ட்டு. அது ஒரு ஸ்கேமு. அதை நீங்கள் பண்ணாலும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. இப்போ அதனால அந்த ஆடியோ நிறைய முன்னாடி சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் கேளுங்க. இப்போ வந்து எதுக்காண்டி அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காண்டி இந்த வீடியோ இது பண்ணுறேன் அப்படின்னா, நண்பர்கள் வந்து கேட்டிருந்தனால மேனுவலாக நம்ம எப்படி சார் இண்டிகேட்டர் இது பண்ணலாம், ஏன்னா வந்து நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கக்கூடாது இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதனால சரி மேனுவலாக எப்படி இண்டிகேட்டரு நம்ம காட்டலாம், எப்படி செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த இது நான் காட்டுறேன். நான் ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டு. இந்த ட்ரேடிங் வியூ என்னென்னா, நான் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் பயன்படுத்துகிறேன். இது எல்லாமே நானாக மேக் பண்ணதான். நான் வந்து என்றைக்குமே இண்டிகேட்டர் உள்ளேருந்து நான் எடுக்கிறது இல்லை, நம்ம அடுத்தவங்கள்ட்ட வாங்குறது கிடையாது, நம்மளாக அதை ரெடி பண்ணிக்கிறோம். ரைட்டா? அது எப்படி ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டாங்க. அதுக்காண்டி நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நார்மலாக இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா என்ன செய்வோம், இந்த இண்டிகேட்டர் பட்டன் அமைக்கி உங்கள் பர்சனல், டெக்னிக்கல், ஃபினான்ஸ், கம்யூனிட்டின்னு இருக்கும், இதில் நம்ம போய் நம்ம எடுத்து அந்த இண்டிகேட்டரை நம்ம போடுவோம். அதுதானே, அதை கிளிக் பண்ணுவோம். அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம ஓனாக ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஸ்டாக் ஸ்க்ரீனர், அடுத்து பைன் எடிட்டர், ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர், அடுத்து ட்ரேடிங் பேனல் இருக்கும். இந்த பைன் எடிட்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. பைன் எடிட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கோடிங்ஸ் நிறைய இருக்கும். இந்த கோடிங்
இதான் பைன் எடிட்டர் தான் இந்த இண்டிகேட்டரா வரும். ரைட்டா? இப்போ இந்த மாதிரி பைன் எடிட்டர் கிளிக் பண்ணா இங்கே வந்துருச்சா உங்களுக்கு? இந்த பைன் எடிட்டர் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்துருச்சுங்க. இங்கே ஓப்பன் இருக்கு, இந்த ஓப்பனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கணும். நியூ இண்டிகேட்டர் வேணா, நியூ லைப்ரரி வேணா, நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் காட்டும். இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருங்க. இது வச்சிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கணும். இப்போ எம்டி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இண்டிகேட்டர் உண்டான கோடிங் இங்கே போடணும். அப்போ இந்த கோடிங் எங்கே சார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சிசி ப்ளஸ் ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி வந்து லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தா கோடிங் வந்து நம்மளே டைப் பண்ணலாம். ஆனால் லாங்குவேஜஸ் தெரியாதவங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கும் சிம்பிள் வழி. ஏன்னா இன்னைக்கு தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் ஆயிடுச்சுன்னு, இல்லை ஏஐ வெப்சைட்டை போனாவே எல்லாமே கொடுக்குதுன்னு. அதே மாதிரி தான் உங்களை சேட் ஜிபிடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அந்த சேட் ஜிபிடி ஒன்றும் இல்லை, சேட் ஜிபிடி மேலே போய் டைப் பண்ணுங்க. சேட் ஜிபிடின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் வந்துடும், நியூ சேட். அதில் போய் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நியூ சேட் பண்ணிக்கங்க. இது என்ன வெப்சைட் அப்படின்னா சேட் ஜிபிடி வெப்சைட். இது ஒரு ஏஐ வெப்சைட். இதுகிட்ட நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் கொடுத்துரும். முன்னாடி நம்ம கூகுளில் போய் தேடி பார்ப்போம், அப்போ அது கொடுக்குது. அது மாதிரி ஏஐ வெப்சைட் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகலாம். நான் சேட் ஜிபிடி பயன்படுத்துறேன். இந்த சேட் ஜிபிடியில் போய் நமக்கு என்ன வேண்டது கேட்டால் அது கொடுத்துற போதும். ரைட்டா? இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர் வேணும். அப்போ இண்டிகேட்டர் கோடிங் வேணும். அப்போ நம்ம இங்கே சேட் ஜிபிடிலேயே போய் கேட்கலாம். நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க பைன் எடிட்டர்ன்னு இருக்கா, இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்க பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி. பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பைன் ஸ்கிரிப்ட் ஃபார் ட்ரேடிங் வியூ, அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. வரிசையா கொடுக்குது, என்ன ஸ்ட்ராட்டஜி வேணும், எதுக்கு கோடிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். பார்த்தீங்களா? இந்த கேட்டது உடனே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பற்றி அதுவே கோடிங்கே கொடுத்துருச்சு. மூவிங் இது எம்ஏசிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்படி வந்து இல்லை இங்கே வந்து இன்ட்ராடே, உங்களுக்கு ஏதோ ஒரு இது கோடிங் வேணும்னா இன்ட்ராடே ஆர்எஸ்ஐ கோடிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா சேட் ஜிபிடியா கோடிங்கே கொடுத்துரும் ஃப்ரீ. வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே கோடிங்கே டைப் பண்ணி நம்ம காண்டி கொடுத்துரும். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி என்ன இதை டைப் பண்ணுறது தான். இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து ட்ரேடிங் வியூரை வந்து 2 இண்டிகேட்டர் மேலே பயன்படுத்த முடியல. ஆனால் சில பேர்லாம் வந்து 4 இண்டிகேட்டர் வேணும்பாங்க. அப்போ என்னன்னா இந்த சேட் ஜிபிடிக்குள்ளே போய் 4 இண்டிகேட்டர் பேரை போட்டு அதை கம்பைன் பண்ணி சிங்கிள் இண்டிகேட்டராக கொடு அப்படின்னு சொல்லி இங்கே சேட் ஜிபிடி டைப் பண்ணாங்கன்னா அதுவே கோடிங் போட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்துருச்சா? இது வந்து நான் என்ன சொன்னேன், இன்ட்ராடேக்கு ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், அதுவே கொடுத்துருச்சு. அப்போ இது ஒன்றும் இல்லை, வந்துருச்சு கோடிங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ரைட்டா? இங்கே வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து இந்த பைன் எடிட்டருக்குள்ளே வந்து இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே சேவ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும். பார்த்தீங்களா? சேவ் ஸ்கிரிப்ட்னு கேட்குது, இன்ட்ராடே ஆர்எஸ்ஐன்னு கொடுத்துரு, சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ மேலே போய் இண்டிகேட்டர் கிளிக் பண்ணி பாருங்க. இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலயே வந்துடும் ஸ்கிரிப்ட் நேமா. நான் ஏற்கனவே ஐசிடி இருந்தேன்னா இப்போ இன்ட்ராடே நம்ம போட்டது வந்துருச்சா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல இண்டிகேட்டர் கிளிக் பண்ணுற மாதிரி இங்கே இண்டிகேட்டர் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. இன்ட்ராடே ஆர்எஸ்ஐ வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எங்கே செல் பண்ணலாம், எங்கே பை பண்ணலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிருச்சா? இந்த மாதிரி தான் இண்டிகேட்டர் ரெடி பண்ணுறது. இப்போ வந்து என்ன நிறைய
இண்டிகேட்டர் வந்து 4-5 இண்டிகேட்டர் வந்து ஒரே கோடிங்கை போட்டு ஒரே இதில் வர மாதிரி நம்ம செய்யலாம், அந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ என்னென்ன படிக்கிற மாணவர்களும் எங்கிட்ட படிக்கிற அந்த வீடியோ மெட்டீரியல் வாங்குற நிறைய பேர் வந்து வந்து இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா, நானே வந்து நம்மகிட்ட ஸ்டடி பண்ணுறவங்க, நம்ம வீடியோ மெட்டீரியல் வாங்குறவங்க, அவங்களுக்கு நானே இண்டிகேட்டர் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நான். இது அவங்களுக்கு வந்து என்ன, அதை வந்து அவங்க ஈஸியாக எடுத்து போட்டுருவாங்க. இல்லைனாலும் பார்த்துக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே கூகுள் டிரைவர் தான் நான் ஃபண்டமெண்டல் லெவல் ஆஃப் கோர்ஸ் இது அமைச்சிருக்கேன், இம்பார்ட்டன்ட் மெத்தட் வீடியோஸ் அமைச்சிருப்பேன், அட்வான்ஸ் சிங்கிள் அமைச்சிருப்பேன், சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் ஸ்கேனு, டெய்லி அப்டேட் வீடியோஸ், இந்த மாதிரி சொல்லி ஒரு பேக்கேஜ் 155 வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதில் இண்டிகேட்டர் ஸ்கேனருக்குள்ளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேட்டர் 1, இண்டிகேட்டர் 2, இண்டிகேட்டர் 3, 3 இண்டிகேட்டர் கொடுத்துருப்பேன். அந்த இண்டிகேட்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேர்டு ஃபைலில் தான் போட்டிருப்பேன். அந்த வேர்டு ஃபைல் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ChatGPT-க்குள்ள வர கோடிங்க நான் அப்படியே நானே ரெடி பண்ணி நிறைய மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு அதை வந்து வேர்டில் போட்டு வச்சிருக்கேன். அதனால நம்மக்கிட்ட வீடியோ மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்க ஃப்ரீயாக தான் இருக்குது, ஃப்ரீயாக எடுத்து இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துங்க. அதை கோடிங் இருக்கும், அந்த கோடிங் எப்பயும் போல் காப்பி பண்ணி இந்த ட்ரேடிங் வியூவை கொண்டு வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் அந்த பைன் எடிட்டர் உள்ளே போட்டு சேவ் பண்ணி செய்யுங்க. எப்படி போய் ChatGPT எடுக்கிறோம் அது மாதிரி எடுக்க இப்போ வந்துருச்சுன்னா நான் காட்டுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நெட்டு ஸ்லோவாக இருக்கும் போல. நான் நம்மகிட்ட வீடியோ வாங்குறவங்க மக்களுக்கு நானே ஃப்ரீயாகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். என்னோட இண்டிகேட்டர் பார்த்தேன் அப்படின்னா இந்த இப்போ இருக்க ஃபேமஸாக இருக்குது ICT, இன்டர்நேஷனல் ஆர்டர் ஃப்ளோ, அது வந்து அப்படியே காட்டும் உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ டேட்டா ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த இண்டிகேட்டரை நான் வச்சுருப்போம். அடுத்து வந்து ஒரே இண்டிகேட்டர் 3 வர மாதிரி செட் பண்ண இண்டிகேட்டர் வச்சுருப்போம். 3 இண்டிகேட்டர் இருக்கும் நம்மக்கிட்டே. இதில் பார்த்தீங்கன்னா ICT ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து 3 இண்டிகேட்டர் இருக்கும். ஒன்று வந்து சென்ட்ரல் பிவோட் இருக்கும், CPR, கேமரிலா, SMA, EMA 10, EMA 20 அந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக ஒரே ஒரு இண்டிகேட்டராக ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பேன் நான். அது ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அடுத்து வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஹை லோ ப்ரொடக்டரு, அந்த இண்டிகேட்டர் இருக்கும். இதுங்க எல்லாமே ஒரே இண்டிகேட்டர் போட்டிருப்பேன். டெய்லி சென்ட்ரல், வீக்லி சென்ட்ரல், டெய்லி கேமரின்னு டே ஹை லோ அந்த மாதிரி ப்ரீவியஸஸ். அடுத்து வந்து EMA இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இன்னொரு இண்டிகேட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ட் ஹைலோ ஒன்று கொடுத்துருப்பேன். ப்ரொடக்ட் ஹைலோ அது வந்து உங்களுக்கு ப்ரொடக்ட் ஹைலோ இண்டிகேட்டர் வரும். ப்ரொடக்ட் ஹைலோ வந்து அந்த இன்ஸ்டியூஷன் ஃப்ளோ, இந்த என்ன இப்போ இருக்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அந்த பேஸ் பண்ணி இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து எவ்வளோ டேட்டா ஃப்ளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. இந்த மாதிரி 2 இண்டிகேட்டர் ஓனாக நிறைய கோடிங் எழுதுனது அந்த 2 இண்டிகேட்டர். வரிசையாக 3 இண்டிகேட்டர் இருக்கும். அதை வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடிங் இருக்கும். அந்த கோடிங் நீங்கள் இந்த பைன் எடிட்டரை போட்டு செய்வீங்க. ChatGPT-ல போய் தேடி கஷ்டப்பட்டு எடுக்க வேணாம். அதனால தான் நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு நான் ஒரு பவர்ஃபுல் 3 இண்டிகேட்டரை போட்டு கொடுத்துருக்கேன். 3 இண்டிகேட்டர் கோடிங் இருக்கும், அதை செஞ்சு அதை காப்பி பண்ணி இங்கே போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் ஓனாக எதுவும் செய்யணும்னாலும் பண்ணலுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டு பண்ணிக்கிங்க சார். சரி, ஓகே, தேங்க்யூ.